ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம உடுப்பி ஸ்பெஷலான ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா காந்திடும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே அந்த அத்தன்டிக் ஸ்டைல் வரும் நமக்கு. இதில் ஒரு 7-8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றனால ஒரு 4 வரமிளகாய் நம்ம ஸ்டைலில் உள்ள வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக காஷ்மீரி மிளகாய் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட வரும். இது 1/4 மூடி அளவு கட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து விட்டு ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறுற கேப்பில் வெங்காயம் தக்காளியில் நம்ம வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்து இதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதோட 1 கப் அளவு தக்காளி, அதாவது 2 சின்ன தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த கிரேவிக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் காரம் கம்மியாக இருக்குன்றனால நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த காரமே போதும் அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு பருப்பு வந்து மஞ்சள் தூள் போட்டு 3 கப் அளவு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் குழைவாக. இது வந்து ஒரு 5லேருந்து 6 பேர்கிட்ட சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் பருப்பை கம்மியாகவோ கூடவோ சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால நான் 1 லிட்டர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும் சாம்பார், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்போ காரமோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதிக்கிற கேப்பில் நான் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பார்க்கவே நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. காஷ்மீரி மிளகாய் சேர்த்தா நல்லாவே கலர் கொடுக்கும் நமக்கு. இதோட கரைச்சி ஊற்றுறதுக்காக புளி வந்து ஒரு சின்ன சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே சாம்பாரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்தா மசாலா பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி நல்லா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட அந்த சாம்பார் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கெட்டி எதுவுமே இல்லாத மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம ஊற வச்சிருந்த புளியவும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாம்பார் பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை. கண்டிப்பாக நம்ம வந்து வெல்லம் போடணும். நான் இந்த அளவு வெல்லம் எடுத்துருக்கோம், ஒரு சின்ன பீஸ். இது கூடவோ இல்லை குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லத்தையும் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ வெல்லம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சூப்பரான உடுப்பி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இது நம்ம ஊர் சாம்பாரை விட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சட்னியும் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 கை அளவு புதினா, இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. 3யுமே இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு நான் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த வதக்கி எடுத்து வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு 1/4 கை அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் கெட்டி சட்னியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க ஒரு வானலில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து வச்சதை அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த சாம்பாருக்கும் சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து கூட ரவா இட்லி, நார்மல் இட்லி, தோசை, பொங்கல் எது வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஃபன் சாம்பார் அண்ட் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.